ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சேரன் சோழன் நிலா எல்லாருமே ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க. அப்போ காஃபி வந்திருக்கும். அந்த காஃபி கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து டல்லாகவே இருப்பார், வெளியே போயிடுவார். எல்லாருமே சந்தா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சந்தாவோட அப்பா சொல்லுவாங்க, உங்களுக்கெலாம் எப்படியோ எங்கள் கிராமத்தில் எங்கள் குடும்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி பொண்ணு வந்து கர்ப்பமாகனா அது வந்து அசிங்கம். அன்றைக்கி கல்யாண வீட்டில் எல்லாருமே நாங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோம், அது எங்களுக்கு கேவலமாக இருக்குது, இப்படி காரியம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சேரனை பிடிச்சி திட்டுறாங்க. பையா ரொம்ப நல்லவருப்பா, அவர் நம்ம சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அண்ணன் வந்து கேட்குறாங்க. நிலா கூட சொல்லுவாங்க, சேரன் அண்ணன் வந்து ரொம்ப நல்லவர், இப்போ வேறு சந்தாவோட வயிற்றில் குழந்த வளருது, அதனால் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பாவும் ரொம்ப நேரம் யோசிப்பார். இது வந்து என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் வந்து கேவலப்பட்டிருக்கேன், அவங்க எல்லாத்தையுமே சமாதானப்படுத்தணும், அதனால் இப்போதைக்கு சிம்பிளாக நிச்சயத்தை வச்சுட்டு இன்னொரு நாள் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏன்னா சந்தா கல்யாணம் பண்ணி வந்து உங்கள் கூட வந்துடுவா, இந்த ஊரில் நாங்கள் இருக்கணும்ல, அதனால் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் வந்து சொல்கிறாரு, சந்தாவை நான் தனியாக மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா முடியாதுன்னு சொல்லுவாங்க. பாண்டியன் வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, அப்போ தனியாக பேச வச்சா என்ன தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி தனியாக பேசி தான் இந்த இளமையில வந்து நிற்குது, இதுலேயும் தனியாக பேச விடுவாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே தனியாகவும் பேசுவாங்க. சந்தா வந்து சேரனை வந்து ஹக் பண்ணிட்டு நிற்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் பின்னாடி திரும்பி நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து நான் ஒரு நாள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்தேன், பையா கூட அங்கே இல்லை, அப்போ மழை பெஞ்சில அப்போ தான் அப்படின்னு சொல்லி. சேரனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை, திருன்னு முழிச்சிட்ருக்காரு. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது.